எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 12 மற்றும் 13 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து பொங்கல் இருக்குது, நெக்ஸ்ட் மாட்டு பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல் இருக்குது. ஸோ அனைத்து பண்டிகைக்குமே முன்கூட்டியே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு போகி பண்டிகைங்கிறதுனால நம்ம ஃபேமஸாக பார்த்துருப்போம், பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் அப்படிங்கிறது தான் போகி பண்டிகை. ஸோ இப்போது இது வரைக்கும் உள்ள பழைய பொருட்கள்லாம் எரிச்சுட்டு புதிய பொருட்களை பயன்படுத்துறது தான். அதாவது என்னன்னா, இதோட மீனிங் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் மிஸ்டேக்கா நடந்திருக்கு, உங்களுக்கு மனம் ஒப்பாத நிகழ்வுகள் நடந்திருக்கு, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்க வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இன்னையோட அந்த பழசெல்லாம் விட்டுருங்க. அடுத்து நீங்க என்ன ஆகணும், எதை நோக்கி நீங்க பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கவனிச்சு நீங்க அந்த வழியா போகணும். ஸோ அதுக்கு இந்த போகி பண்டிகை ஒரு தொடக்கமா உங்களுக்கு இருக்கட்டும். ஸோ உங்களோட வாழ்க்கையை இன்னையிலேருந்து புதுசாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தின் சால் கடற்கரைக்கு உலகளாவிய நீலக்கோடி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. ஸோ கேரளா மாநிலத்தில் ஒரு 2 கடற்கரைக்கு பார்த்தீங்கன்னா நீலக்கோடி அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. ஒன்று இந்த சால் கடற்கரை, இன்னொன்று என்னன்னா கப்பாட் கடற்கரை. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நீலக்கோடி அந்தஸ்து அப்படிங்கிறது டென்மார்க் இருக்கு இல்லையா, டென்மார்க் தான் வழங்குறாங்க. எதுக்காக இந்த நீலக்கோடி அந்தஸ்து அப்படின்னா, கடலோர பகுதிகளில் தூய்மையாக வச்சுக்கிறது, அங்கே பயோ டாய்லெட்ஸ் இந்த மாதிரி ஒரு புதிய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 33 அளவுகோல்களின் அடிப்படையில் 33 அளவுகோல்களை பூர்த்தி செய்யக்கூடிய கடற்கரைக்கு தான் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் ஆனது வழங்கப்படுது, அதாவது நீலக்கோடி சான்றிதழ் வழங்கப்படுது. இப்போ கேரளாவுடைய 2 கடற்கரைக்கு வழங்கியிருக்காங்க. அதில் ஒன்று கப்பாட், இன்னொன்று சால் கடற்கரை. நம்ம இந்தியாவில் ஏற்கனவே நவம்பர் 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 12 நீலக்கோடி சான்றிதழ் பெற்ற கடற்கரைகள் இருக்கு. 12 கடற்கரைகளுக்கு நீலக்கோடி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டுடைய கோவளம் கடற்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேரளாவுடைய கப்பாட் கடற்கரைக்கும் சால் கடற்கரைக்கும் நீலக்கோடி அந்தஸ்து டென்மார்க் நாட்டின் சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளையானது வழங்கியிருக்கு. இது எதன் அடிப்படையில் ஒரு கடற்கரைக்கு நீலக்கோடி சான்றிதழ் வழங்கப்படுது அப்படின்னா, ஒரு 33 வகையான அளவுகோல், ஸோ 33 அளவுகோல்களை பூர்த்தி செய்யக்கூடிய கடற்கரைகளுக்கு தான் இந்த ஒரு நீலக்கோடி சான்றிதழானது வழங்கப்படுது. ஸோ இப்போ சால் கடற்கரை, கப்பாட் கடற்கரைக்கு நீலக்கோடி அந்தஸ்து வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த கடற்கரைகளில் பார்த்தீங்கன்னா சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய விளக்குகள் அமைச்சிருக்காங்க, பயோ டாய்லெட்ஸ் அமைச்சிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி பாதை வசதியை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கேரளாவுடைய முதலமைச்சராக பினராயி விஜயன் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1987ஆம் ஆண்டுலேருந்து தான் இந்த மாதிரி நீலக்கோடி சான்றிதழானது தூய்மையான சுகாதாரமான, அதாவது எப்போதுமே தூய்மையாக இருக்கக்கூடிய கடற்கரைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம்னா ராம்சார் பட்டியல். ஸோ ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த ராம்சார். இந்த ராம்சாரில் பார்த்தீங்கன்னா 1971 பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்துறாங்க ஈரநிலங்களை பாதுகாக்கிறது தொடர்பாக. ஸோ அந்த மாநாட்டில் ஒப்பந்தமானதான் ராம்சார் ஒப்பந்தம். அந்த ராம்சார் ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ராம்சார் பட்டியல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ராம்சார் பட்டியலில் ஒவ்வொரு வருஷமும் ஈரநிலங்கள் சேர்க்கப்பட்டு வருது. அதில் இதுவரைக்கும் இந்தியாவிலேருந்து ஒரு 85 ஈரநிலங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுல இந்தியாவிலே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 18 ராம்சார் தலங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம். ஸோ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் 43 தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. 43ஆவது தலமாக அசாம் மாநிலத்தில் இருக்கு இல்லையா மொய்தாம்கள், அது சேர்த்திருக்காங்க. மொய்தாம்கள் அப்படிங்கிறது அகோம் வம்சத்தை சேர்ந்தவங்க இறக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல புதைமேடுகள்ல புதைக்கக்கூடிய வழக்கம் தான் இருந்திருக்கு. அந்த புதைமேடுகளை தான் நம்ம மொய்தாம்கள் சொல்றோம். அதுதான் இந்தியாவுடைய 43ஆவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம். அடுத்து 2வது கேள்வி, தற்போது இந்தியா உறுப்பினராக இணைந்துள்ள ஐநா தரவு நிபுணர் குழு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஸோ 2014ஆம் ஆண்டு தான் ஐநா தரவுகள் நிபுணர் குழுவானது தொடங்கப்பட்டிருக்கு. அந்த குழுவில் இப்போ இந்தியா உறுப்பினராக இணைஞ்சிருக்கு.
ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் தரவு நிபுணர் குழு இருக்கு இல்லையா, இதோட வேலை என்ன அப்படின்னா தரவுகளை சேமிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஜி கோல்ஸ், ஒரு 17 நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். வறுமையை ஒழிக்கிறது, சமத்துவத்தை ஏற்படுத்துறது, பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு 17 கோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 17 இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடையிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இலக்கு அடைவதற்கான தரவுகளை சேமிக்கிறது, அதுக்கான தரவுகளை உருவாக்குறது, இது போன்ற விஷயங்கள்ல தான் இந்த ஐக்கிய நாடுகள் அதிகாரப்பூர்வ புள்ளியியலுக்கான பெரும் தரவுகள் மற்றும் தரவு அறிவியல் நிபுணர் குழுவானது செயல்படுது. இந்த குழுல இப்போ இந்தியா வந்து உறுப்பினராக இணைஞ்சிருக்கு. அடுத்து இந்த ஐநா தரவு நிபுணர் குழு இருக்கு இல்லையா, அதோட தலைவராக தற்போது யார் இருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2014ஆம் ஆண்டு. இது தொடங்கும் போது யார் வந்து இதோட ஹெட்டா இருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா தான் தலைமை பொறுப்பேற்றிருந்தது அப்போ. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, எங்கு அமைந்துள்ள சோன்மார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார்? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைக்கப்பட்ட சோன்மார்க் சுரங்கப்பாதையை வந்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்தானது ரத்து செஞ்சிருப்பாங்க. 370 ஆர்டிக்கிள் கீழ் வழங்கப்படக்கூடிய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. ரீசெண்டாக தான் தேர்தலும் அங்கே நடத்தினாங்க. தேர்தல் நடத்தி அதில் முதலமைச்சராக ஒமர் அப்துல்லா வந்து தேர்வாயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நலத்திட்டங்கள்லாம் தொடங்கிட்டு வராங்க. வந்தே பாரத் ரயில் வந்து இங்கே தொடங்கப்பட்டிருக்கு ரீசெண்டாக. ஸோ இந்த வரிசையில் இப்போ சோன்மார்க் சுரங்கப்பாதையும் இணையுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜம்முவையும் லடாக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமா தான் சோன்மார்க் மலைப்பகுதி இருக்கு. சோன்மார்க் அந்த மலைப்பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே லடாக் டு ஜம்முக்கு போகணும்னா அந்த வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நனைஞ்சிருக்கனால ரொம்ப டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இதை குறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சோன்மார்க் சுரங்கப்பாதையை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த சோன்மார்க் மலையை கொடைஞ்சி தான் இந்த சுரங்கப்பாதையை அமைச்சிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் நீளத்துக்கு அப்படின்னா 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு. இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ தொடங்கி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1875ஆம் ஆண்டு தான் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வானிலை எப்படி இருக்கும், இன்னைக்கு மழை பெய்யுமா, புயல் வருமா, இந்த மாதிரி வானிலை தொடர்பான ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் தான் இந்திய வானிலை ஆய்வு மையம். இது வந்து 1875 தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆய்வு மையம் தொடங்கப்பட்ட 150 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ 150th ஃபவுண்டேஷன் டே, இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய 150வது ஆண்டு விழாவானது இப்போ கொண்டாடி இருக்காங்க. இப்போ ஜனவரி 15ஆம் தேதி. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1875ஆம் ஆண்டு கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா சிம்லாக்கு மாறி இருக்கு, அடுத்து புனேக்கு மாறி இருக்கு, அடுத்து கடைசியா 1944 டெல்லிக்கு இதோட தலைமையகமானது மாறி இருக்கு. 5வது கேள்வி, வன நிலத்துக்கு ஈடான நிலத்துக்கு ஒப்புதல் வழங்கும் அதிகாரம் தொடர்பாக எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் மசோதா தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 படி பார்த்தீங்கன்னா வன நிலத்துக்கு ஈடான இன்னொரு நிலம் கொடுக்கும்போது அதுக்கு காலதாமதம் ஆகுது, அதுக்கான ஒரு நடைமுறைகளை முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால இந்த சட்டத்தில் வந்து திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் கீழே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து வனமற்ற காரணங்களுக்காக அரசுடைய வேறு ஏதேனும் காரணங்களுக்காக அந்த நிலத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்துக்கு ஈடான இன்னொரு நிலத்தை கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து வன நிலத்தை ஏன்னு எடுத்துக்குவோம், இன்னொரு நிலம் ஈடான நிலத்தை பின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஏல பார்த்தீங்கன்னா வனமற்றதுக்காக இதை பயன்படுத்த போகிறாங்க. அப்போ அதுக்கு ஈடாக பி அப்படிங்கிற ஒரு நிலத்தை கொடுக்கணும். ஸோ அப்போ அப்படி கொடுக்கணும்னா இந்த பி நிலம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னவா இருக்கணும், பாதுகாக்கப்பட்ட வனமாக அறிவிச்சிருக்கணும். அதை இப்போ ஒரு நிலத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வனமாக அறிவிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய நடைமுறைகள்னால தாமதமாகுது. ஏன்னா மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள ஒரு நிலத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வனமாக அறிவிக்கணும். மத்திய அரசுடைய காலக்கெடுவுக்குள்ள அறிவிச்சாதான் அது ஈடாக இதை கொடுக்க முடியும். ஸோ அதனால இதை பாதுகாக்கப்பட்ட வனமாக மாற்றணும்னா அதுக்கு மாவட்ட ஆட்சியர் தான் அனுமதி வழங்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அனுமதியை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈடாக இருக்கக்கூடிய அவருக்கு ஈக்குவலான அதிகாரங்களை கொண்ட இன்னொருத்தர், அதாவது வருவாய்த்துறை அலுவலர் இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகாரங்கள் அளிக்கிறதுக்கு முடிவெடுக்கும் வகையில இப்போ திருத்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்துல தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 திருத்தம் மேற்கொள்வதற்கான மசோதாவானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 6வது கேள்வி,
பாலியல் வழக்குகளை விசாரிக்க எத்தனை இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் 7 இடங்கள். ஸோ பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஸ்பெஷலாக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு 7 நீதிமன்றங்கள் வந்து அமைக்கிறதுக்கு தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டாக தான் இதை அறிவிச்சிருப்பாங்க. ஸோ பாலியல் தொடர்பான வழக்குகளை பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்காக ஒரு 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்களானது அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த 7 இடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மதுரை, அடுத்து திருநெல்வேலி, நெக்ஸ்ட் கோயம்புத்தூர், சேலம், நெக்ஸ்ட் வந்து திருச்சி, அடுத்து சென்னை, அப்புறம் சென்னையுடைய புறநகர் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 7 இடங்கள்ல அமைக்க போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில இந்த பாலியல் தொடர்பான விஷயங்களை குறித்து ஆய்வு செய்யறதுக்காக ஒரு சிறப்பு குழுவானது அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, அயலக தமிழர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 11 மற்றும் 12. ஜனவரி 11, 12 இந்த 2 தினங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அயலக தமிழர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அயலக தமிழர்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் அவங்களுடைய பாரம்பரியம் இருப்பாங்க. அந்த தமிழர்கள் வந்து வெளிநாடுகளில் போய் புலம்பெயர்ந்து அங்கே வாழ்றவங்கள என்ன சொல்கிறோம், அயலக தமிழர் சொல்கிறோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு முக்கிய பங்களிப்பு ஆற்றி வராங்க. ஸோ அவங்களுக்காக அவங்கள நினைவு கூறும் வகையில் தான் இந்த அயலக தமிழர் தினமானது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 11, 12 இந்த 2 தினங்கள்ல அனுசரிக்கப்படுது. ஸோ இதையொட்டி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில பேசிய போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல போர் சூழல், உள்நாட்டு போர் இந்த மாதிரியான காரணங்களால பார்த்தீங்கன்னா அயல் நாடுகள்லேருந்து அங்கே தவிர்த்த 2500 தமிழர்களை மீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அயலக தமிழர்களுடைய நலனுக்காக மறுவாழ்வுத்துறை, அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை 2021 தமிழ்நாடு வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி, பீமா சகி திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் பானிபட். பானிபட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரியானால இருக்கு. ஹரியானா இருக்கக்கூடிய இந்த பானிபட்ல தான் பீமா சகி திட்டத்தை வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த பீமா சகி திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்ஐசி முகவர்களாக பெண்களை மாற்றுவதற்காக. எல்ஐசினா நமக்கு தெரியும், இந்தியா காப்பீடு நிறுவனம், ஆயுள் காப்பீடு நிறுவனம் தான் எல்ஐசி. இந்த எல்ஐசியில் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, பெரும்பான்மையாக வந்து ஆண்கள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்ஐசி ஏஜெண்டுகளாக பெண்களை மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை வந்து ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானாவில் பானிபட்டில் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் இப்போ வரைக்கும் 52,000 பேர் சேர்வதற்காக பதிவு செஞ்சிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஏஜெண்டாக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் இல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படுது. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, பிசிசிஐயின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவஜித் சைக்கியா. ஸோ இதுக்கு முன்னாடி ஜெய்ஷா இருந்தாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிசியோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக. ஸோ இப்போ இந்த பிசிசிஐடைய செயலாளராக தேவஜித் சைக்கியா என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாளராக இந்த பிரப்தேஷ் சிங் பாட்டியா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பிசிசிஐ அப்படின்னா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், அதோட செயலாளராக தேவஜித் சைக்கியா, பொருளாளராக பிரப்தேஷ் சிங் பாட்டியா வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, தேசிய இளைஞர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 12ஆம் தேதி. ஸோ இளைஞர் தினம், அதாவது யாருடைய பிறந்த நாள் வந்து இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுது அப்படின்னா விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இப்போ இவரோட பிறந்த தினம்னா ஜனவரி 12. ஸோ ஜனவரி 12ஆம் தேதி இளைஞர்கள் தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ கவனிங்க, சுவாமி விவேகானந்தர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1863 ஜனவரி 12ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் தான் சுவாமி விவேகானந்தர் பிறந்திருக்காங்க. ஸோ இவருடைய சிகாகோவில் கூட இவர் வந்து உரையாற்றியது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய 163வது பிறந்த தினமானது ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ எப்போ ஜனவரி 12. மேலும் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான் ராமகிருஷ்ண மடத்தையும் தொடங்கியிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11 to 17. ஜனவரி 11லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய சாலை பாதுகாப்பு வாரமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ ரோடு ஆக்சிடென்ட்லாம் இப்போ அதிகரிச்சிருச்சு. ஸோ ரோடில் நம்ம எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஹெல்மெட் போடணும்,
அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி 11லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படுது. தீம் என்ன அப்படின்னா பி அ ரோட் சேஃப்டி ஹீரோ. ஸோ சாலை பாதுகாப்புக்கான ஒரு ஹீரோவா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீம் இந்த வருஷம். அடுத்து 12வது கேள்வி, வெளிநாடுகளில் பணம் சொத்து குவிப்பவர்களை கண்டறிய எந்த நிறத்தில் நோட்டீஸை இன்டர்போல் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் சில்வர் நிற நோட்டீஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்டர்போல் அப்படின்னா இன்டர்நேஷனல் போலீஸ், அதாவது சர்வதேச காவல்துறை. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், இந்த இன்டர்போலோட இணைஞ்சு வெளிநாடுக்கு தப்பி ஓடுறவங்கள இந்திய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வகையில் பாரத் போல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ இந்த இன்டர்போல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்போலில் உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த உறுப்பு நாடுகளை சேர்ந்து ஏதேனும் குற்றவாளிகள் வெளிநாடுக்கு தப்பி ஓடி தேடப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்கன்னா அவங்க தொடர்பாக ஒரு தகவல்களை அனுப்புறதுக்காக ரெட் கலர் நோட்டீஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலராக ஒரு 8 கலரில் நோட்டீஸ் ஏற்கனவே வந்து இன்டர்போல் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. 8 நிறங்களில் நோட்டீஸை இன்டர்போல் வந்து வெளியிடுறாங்க. ஸோ போதைப் பொருள் தொடர்பாக ஒரு கலரில் நோட்டீஸ், தேடப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து ரெட் கலர் நோட்டீஸ், இந்த மாதிரி 8 நிறங்களில் நோட்டீஸ் வந்து வெளியிட்டு வர்றாங்க இன்டர்போல். இப்போ சில்வர் நோட்டீஸை அறிமுகப்படுத்துறாங்க. சில்வர் நோட்டீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பணத்தை இங்கே ஒரு நாட்டில் வந்து பணத்தை வந்து தவறான வழிகளில் சம்பாரிச்சு வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்கி குவிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க தொடர்பான தகவல்களை தான் இந்த சில்வர் நோட்டீஸ் அவங்க வந்து அவங்களுக்காக சில்வர் நோட்டீஸ் வந்து வெளியிடுது. அதை வந்து இப்போ ரீசனாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகளில் பணம் சொத்து குவிக்கிறவங்களை கண்டறியறதுக்காக இந்த சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் அறிமுகப்படுத்தியிருக்கு. இன்டர்போலுடைய தலைநகரம் எங்கன்னா லியான் நகர், பிரான்ஸ் நாட்டின் லியான் நகரில் தான் இதோட தலைமையகம் இருக்கு. சர்வதேச போலீஸ் ஒத்துழைப்பு அமைப்பு தான் இந்த இன்டர்போல். இது 8 நிறங்களில் நோட்டீஸை வெளியிடுது. ஒரு நாட்டை சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பணத்தை வெளிநாடுகளை வச்சிருக்காங்கன்னா அது தொடர்பான விவரங்களை தான் இந்த சில்வர் நோட்டீஸாக இந்த இன்டர்போல் வந்து இப்போ புதுசாக வெளியிடுது. இந்த இன்டர்போல்ல பார்த்தீங்கன்னா இந்தியா உட்பட ஒரு 52 நாடுகள் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த சில்வர் நோட்டீஸ் வெளியிடுறதுல. அடுத்து 13வது கேள்வி, அயலக தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க புதிய திட்டம் எத்தனை கோடியில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 10 கோடி. ஸோ ரீசெண்டாக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா தமிழ் பயிற்றுவிப்பு திட்டத்தை ஒரு நாட்டில் தொடங்கியிருப்பாங்க. அது எந்த நாடு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயலக தமிழர்களுக்கு வந்து தமிழ் கற்பிக்கிறது, அந்த தமிழ் கலையை வந்து கற்பிக்கிறதுக்காக 10 கோடி நிதியில் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை. நீங்க அயலக தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க புதிய திட்டம் எவ்வளவு கோடியில் அப்படின்னா 10 கோடியில் தொடங்க போறாங்க. ஸோ இதுக்கு 2 ஆண்டுகள் இந்த தமிழ் கற்பிக்கும் திட்டமானது செயல்படுத்தப்படும் இந்த 10 கோடியில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 100 ஆசிரியர்கள் 100 பயிற்றுனர்களை வச்சு தமிழ்நாடுடைய கலைகள் தமிழ் மொழியானது அவங்களுக்கு கற்பிக்கப்பட இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து பன்னாட்டு தூதர் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா இலங்கையை சேர்ந்த கிருஷ்ணகாந்தன் சந்தீப் அவர்களுக்கு இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ், இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து தெரிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நிர்வாக இயக்குனராக யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா தான் இதோட நிர்வாக இயக்குனர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அது 2023 செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ண ஸ்கீம் தான் இது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையானது வழங்கப்பட்டு வருது. ஸோ இப்போ இந்த திட்டத்தில் 1,14,00,000 பெண்கள் வந்து பயன்பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய திறமையை மேம்படுத்துறதுக்காக நான் முதல்வன் திட்டமானது செயல்படுத்தப்படுது. இது போனால் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட ஸ்கீம் நான் முதல்வன். இந்த திட்டத்தில் இப்போ 22,56,000 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி அளிக்கப்பட்டதுல பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து உடனடியாக வேலையும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக உதவித்தொகை வழங்கும் வகையில் மாணவிகளுக்காக புதுமை பெண் திட்டமும் மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா மாணவியருக்கான புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது.
ஸோ இதில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 6 to 12 வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா கல்லூரியில், அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 6 to 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் வழியில் படிச்சுட்டு உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுது. ஸோ இதன் மூலமாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கை 30% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2,72,000 மாணவிகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். ஸோ இந்த திட்டத்துடைய செகண்ட் பேஸ், அதாவது 2ஆம் கட்ட திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க ரீசெண்டாக பிரதமர் மோடி அவர்கள் 2024. இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ்நாட்டில் ஒரு 77.3% பேர் வந்து அந்த நிலையிலேருந்து இயல்பு நிலைக்கு மாறி இருக்காங்க இந்த திட்டத்தினால சொல்லியிருக்காங்க. இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய 6 மாத வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 76,705 குழந்தைகள் அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுடைய பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்து பெட்டகங்களானது வழங்கப்படுகிறது. அடுத்து பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பட்டினி இல்லாமல் காலையில் வந்து பசி ஆறுவதற்காக அவங்களுக்கு காலை உணவு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 17,53,000 குழந்தைகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அடுத்து இப்போ HMPV தீநுண்மையானது பரவிட்டு வருது சீனால, அது இந்தியாலையும் இப்போ பரவிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த HMPV தொற்று இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த HMPV அப்படிங்கிறது 2001ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் தான் ஃபர்ஸ்ட் அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்பட்டது. அடுத்து நம்ம தமிழ்நாட்டை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்காக போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற கைபேசி செயலியை தலைமை செயலர் முருகானந்தம் அவர்கள் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. அது இப்போ பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குரிய பிரயாக்ராஜ்ல மகா கும்பமேளாவானது இப்போ தொடங்கியிருக்கு. ஸோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மகா கும்பமேளாவானது நடைபெறும். அடுத்து இந்த வருஷம் ஜனவரி 13 இந்த கும்பமேளாவை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% எத்தனால் சேர்க்கும் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 10% எத்தனால் வந்து பெட்ரோலில் சேர்ப்பதற்கான திட்டம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ 20% அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க 2030க்குள்ள. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பார்க்க போகிறோம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி 12 and 13ஆம் தேதிக்கான ரிவிஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 999 rupees. ஸோ இந்த ஃபீஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பொங்கல் ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 13, அடுத்து நாளைக்கு 14. இப்போ நான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து தான் இந்த ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகும். 13, 14, 15, 16 இந்த 4 நாட்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக கவனிச்சுங்க. 1 year கரண்ட் அஃபேர்ஸ் 2024 அதுக்கு முன்னாடி இயர் உள்ள எனி 12 month வாங்கிக்கலாம். 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆக்சுவல் அமௌண்ட் 300, 400, உங்களுக்கு ஆஃபர் வந்து 300 rupees. நெக்ஸ்ட் 1 year சப்ஸ்கிரிப்ஷனுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 500, 600 இப்போ அவங்களுக்கு ஆஃபர் வந்து 500 இருக்கு. அடுத்து GK டெஸ்ட் பேட்ச் வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 400 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 500, அது இல்லை பொங்கல் ஆஃபர் வந்து 400 rupees தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குரூப் 2 and 2Aக்கு. அதுக்கான ஃபீஸ் வந்து 999. நீங்கள் ஆஃபர் ஃபீஸ் வந்து 850 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது கிடையாது ஹோல் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச். அடுத்து CA லைவ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 rupees. அதாவது இப்போது இந்த வருஷம் 2024 ஜூலை டு நெக்ஸ்ட் இயர் 2025 ஜூன் வரைக்கும் 12 monthக்கான கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் PDF டெஸ்ட் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். உங்களுக்கு ஆஃபர் அமௌண்ட் 1000 rupees வரும். ஸோ இதை விட கூடுதலாக தான் ஆக்சுவல் அமௌண்ட் இருக்குது. ஸோ இதை பற்றிய டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ரிவிஷன் பார்க்கலாம். 12 and 13. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தின் சால் கடற்கரைக்கு உலகளாவிய நீலக்கொடி சான்று வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. இரண்டாவது கேள்வி, தற்போது இந்தியா உறுப்பினராக இணைந்துள்ள ஐநா தரவு நிபுணர் குழு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி, எங்கு அமைந்துள்ள சோன்மார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார்? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நான்காவது கேள்வி, இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1875ஆம் ஆண்டு.
ஐந்தாவது கேள்வி, வன நிலத்துக்கு ஈடான நிலத்துக்கு ஒப்புதல் வழங்கும் அதிகாரம் தொடர்பாக எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் மசோதா தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? என்ற தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. ஆறாவது கேள்வி, பாலியல் வழக்குகளை விசாரிக்க எத்தனை இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 7 இடங்கள். ஏழாவது கேள்வி, அயலக தமிழர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 11 மற்றும் 12. எட்டாவது கேள்வி, பீமா சகி திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பானிபட். ஒன்பதாவது கேள்வி, பிசிசிஐயின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தேவஜித் சைக்கியா. 10வது கேள்வி, தேசிய இளைஞர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 12ஆம் தேதி. 11வது கேள்வி, தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது? ஆன்சர் ஜனவரி 11 மற்றும் 17. 12வது கேள்வி, வெளிநாடுகளில் பணம் சொத்து குவிப்பவர்களை கண்டறிய எந்த நேரத்தில் நோட்டீஸை இன்டர்போல் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் சில்வர். 13வது கேள்வி, அயலக தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க புதிய திட்டம் எத்தனை கோடியில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 10 கோடி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.